ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ரீபாட்டிங் பார்க்கலாம். இந்த சீசனில் உங்களுக்கு நிறைய செடிகளை கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செடியை தான் இப்போது நான் கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்து வச்சுருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது நான் ரீபாட் பண்ண போகிறேன். என்ன மாதிரி பாட்டிங் மிக்ஸ் எடுக்கலாம், எப்படி அதை செடி கட்டிங்ஸ் எடுக்கலாம், எப்படி அதை நட்டு வைக்கலாம், எப்படி குயிக்காக வேர் பிடிக்கிறதுக்கு வேண்டிய டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ மார்னிங் பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பூத்துருக்கு. எல்லாமே அழகுக்கு தான் நிறுத்தியிருக்கேன். நான் நிறைய செம்பருத்தி பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், எவ்வளோ வண்டும் பட்டர்ஃப்ளைஸும் இந்த பூச்செடிகளுக்கு வருது. இந்த மாதிரி பூச்செடிகள் வச்சிங்கன்னா இந்த வண்டுகளும் வண்ணத்து பூச்சிகளும் உங்கள் காய்கறி செடிகளை நல்லா பாலினேட் பண்ணி கொடுக்கும். எக்கச்சக்க காய்கள் வரும் பாருங்கள். எவ்வளோ கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு. எனக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது காத்தால். இந்த தொட்டியில் பாருங்கள், இதில் நிறைய கட்டிங்ஸ் நான் ப்ரூன் பண்ணதெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். எல்லாமே வேர் பிடிச்சி புதுசாக துளுக்க ஆரம்பிச்சிடுது. இந்த செடிகள்லாம் ஃப்ரீ தாங்க, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம்னா. இது பன்னீர் ரோஜா கட்டிங்ஸ் வச்சது எல்லாமே இதில் வேர் பிடிச்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எல்லா செடிகளோட கட்டிங்ஸையும் வச்சு புதுசாக செடி உருவாக்கிக்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ இந்த ரோஜா செடியில் 4-5 செடி இதில் பிடிச்சிருக்கு வேறு. க்ரோ பேக் நான் மண் கம்போஸ்டெல்லாம் போட்டு ரீபாட்டிங்க்கு ரெடி பண்ணியிருக்கேங்க. இதில் கம்போஸ்ட் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கிச்சன் கம்போஸ்ட்டு இல்லைன்னா கவுடங் கம்போஸ்ட் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். கார்டன் சாயில் கூட மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு நாள் ரெடி பண்ணி வச்சுருங்க. நல்ல வெயில் பட்டு இது எந்த பூஞ்சை தொற்றும் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா அப்புறமா நீங்கள் எந்த செடியை வேணாலும் நட்டுக்கலாம். இப்போ இந்த பாரிஜாதம் பாருங்க, இது நான் இந்த மாதிரி ஒரு குச்சி நட்டது. இதை நம்ம இப்போது ரீபாட் பண்ணிக்கலாம். ரீபாட் பண்ணும்போது அந்த வேருக்கெல்லாம் பாதிப்பு இல்லாமல் அந்த மண்ணோட சேர்த்து எடுத்துகிட்டு நட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரீபாட் பண்ணுற ஸ்ட்ரெஸ் இல்லாமல் செடி நல்லா வேர் பிடிச்சிக்கும் புது மண்ணில். ஸோ அதை ரீபாட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது முக்கியமாக அதுதான். இந்த செடியை நம்ம அப்படியே அந்த மண்ணோடு எடுக்கணும். நல்லாவே வேர் போயிருக்கு பாருங்கள். ஒரு சின்ன குச்சி தான் வச்சேன், இப்படி வேர் போயிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக ஒரு செடியாகவே வளர்ந்துடுது. அதனால தான் இப்போ நான் சீசனுக்காக வெயிட் பண்ணேன். இப்போ மழை பெய்யறதுனால நடுவில் இது செடி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் திரும்ப வேர் பிடிச்சி புது பாட்டில் வளரும். ஃபுல்லாக வேர் பிடிச்சின்னு பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த சீசனை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு என்னெல்லாம் செடி தேவையோ அதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்தோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலேருந்தோ சும்மா வாக்கிங் போகும்போது ரோட்டோரமாக இருக்கிற செடியிலேருந்து கூட ஒரு கட்டிங்ஸ் எடுத்துன்னு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்த்துக்கலாம். கார்டன் வச்சுருக்கிறவங்களுக்கு புதுசாக செடி கிடச்சா சந்தோஷமாக இருக்கும். அதை நட்டு வளர்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும். எங்கே போனாலும் நான் செடி பைத்தியம் எங்கே இருந்தாவது எடுத்துன்னு நட்டுப்பேன். இப்போ பாருங்க, இந்த செடியை இந்த க்ரோ பேக்கில் தான் நட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வாட்டர் கேனில் ஒரு செடி வச்சுருக்கேன். அது இடம் பத்தலை. இந்த செடி நீங்கள் கிரவுண்டில் வச்சிங்கன்னா ஒரு சின்ன மரமாகவே வளரும். இப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த மண்ணோடையே வைங்க. அந்த வளர்ந்துருக்கிற மண்ணையே நீங்கள் கொஞ்சம் அதுக்கு அடிமண்ணாக போட்டு விடுங்க.
இப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டோமா, சுற்றிலும் மண்ணை போட்டு மூடி வச்சிங்கன்னா இது ஈஸியாக இந்த மண்ணில் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும். இதுக்கு தேவையான உரங்கள் எல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இந்த செடி நல்லா பொழைச்சி நிறைய பூக்கள் கொடுக்கும். இதை வந்து இப்போ நட்டதுனால இந்த வேர் பிடிச்சிக்கிற, இந்த மண்ணில் பிடிச்சிக்கிற வரைக்கும் நீங்கள் நிழலில் வைக்கணும். மற்ற செடிகளுக்கு இடையில வைங்க. அப்படி இல்லைன்னா இந்த டெரஸ்லேயே ஓரமாக இங்கே நிழல் படுற இடத்துலையே வைங்க. ரொம்ப டைரக்ட் சன்லைட்டில் வச்சிடாதீங்க. செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி கருகி போயிடும். ஸோ அதுதான் இது பார்த்துக்க வேண்டிய முறை. இந்த செம்பருத்தியெல்லாம் கூட பாருங்கள், இதெல்லாம் கூட நான் கட்டிங்ஸ் மூலமாக தான் வளர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாமே கட்டிங்ஸ் தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற செடியவே இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி வளர்த்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி ஒரு கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாங்கிறது பார்க்கலாம். இந்த பாரிஜாதம் செடி பாருங்கள், நல்லா தழைச்சி வளர்ந்துருக்கு. இதில் வந்து மொட்டு உதிர்தல் தான் கொஞ்சம் ப்ராப்ளம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நான் கிலேட்டட் அயன்னு அமேசானில் கிடைக்கிறது. அதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இந்த மொட்டுக்கள்லாம் உதிராமல் உங்களுக்கு நல்ல பசுமையான இலைகளும் நிறைய மொட்டுக்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் டெய்லி பூக்கிறது எனக்கு சாயங்காலத்தில். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால தான் இந்த செடியை நான் நிறைய மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிலேட்டட் அயன் வந்து நீங்கள் அதில் சொல்லியிருக்கிற அளவுப்படி நீங்கள் தண்ணியில் கலந்து மண்ணை ஊற்றினீங்கன்னா போதும், மொட்டுக்களே உதிராமல் கிடைக்கும் உங்களுக்கு பூக்கள். இப்போ இதுலேருந்து நம்ம கட்டிங்ஸ் எடுக்க போகிறோம். இந்த மொட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுடலாம். மொட்டு இல்லாத ஒரு கட்டிங் வந்து எடுக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து இந்த அளவுக்கு எடுத்தால் போகிறோம். இதை கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரே கட்டாக கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த கட்டர் வந்து க்ளீனாக இருக்கணும். இது வந்து ஃபங்கஸ் வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணும்போது. ஸோ கட் பண்ண கட்டிங்ஸில் ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நல்லா டெட்டால் வாஷ் பண்ணி தொடச்சிட்டு வெயிலில் வச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் கட்டரை. அப்படி கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் புது பிளேடு வாங்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிங்ஸை. இப்போ இந்த செடியிலேருந்து நான் இந்த கட்டிங் எடுக்கிறேன். டக்குன்னு வெட்டி எடுத்துடணும், நசுங்கிற மாதிரி வெட்டக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த இலையெல்லாம் கூட நம்ம ப்ரூன் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இலை தேவையில்லை. வேர் வளர்ச்சிக்கு உண்டான எனர்ஜி இந்த கொம்புக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இலையெல்லாம் கட் பண்ணிடுறோம். இப்போ இன்னொன்று எடுத்துக்கலாம். இதில் போய் இலையெல்லாம் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ரூட்டிங் ஹார்மோனில் கலந்து நீங்கள் வச்சா போதும். இந்த இலையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை எதுக்காக ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா நிறைய இருக்கணும். அப்போ உங்களுக்கு வேர் நல்லா தழைச்சி வளரும், குயிக்காக வளர்ந்துடும். அதுக்காக தான் இப்படி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுறோம். மேலே நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நட்டு வைக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எடுத்துருக்கேன். பழைய டப்பா ஏதாவது இருந்தால் நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது நீங்கள் ஃபுட்டு வாங்குகிறோம் இல்லையா, அந்த டப்பாலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு இதில் வந்து நம்ம இப்போ அடியில் கொஞ்சம் இந்த ஓட்டையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கல் போட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேங்காய் நாரை வந்து நான் அடியில் போட்டுக்க போகிறேன். எதுக்கு அப்படின்னா, இந்த மண்ணோடு சேர்ந்து இது அடியில் நல்ல ஒரு ரூட் போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி ஒரு மீடியமாக இருக்கும் இது. அதனால் இதை போட்டுக்கிறேன். இதில் நல்ல வேர் இறங்கி நல்லா பிடிச்சிக்கும். அதுக்காக தான் இது போட்டுக்கிறேன். இப்போ இந்த கட்டிங்ஸ் வந்து நம்ம அலோவேராவில் ஜெல்லில் துவைச்சிக்கலாம். இப்படி துவைச்சி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வேர் பிடிச்சி கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் மண், சாதாரண கார்டன் சாயிலும் கொஞ்சம் சாண்டும் கலந்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்க போகிறேன்.
ரொம்ப கல்லெல்லாம் இல்லாமல் நல்ல மண்ணாக எடுத்துக்கோங்க. உதிரி மண்ணாக இருக்கணும், அப்போ தான் வேர் நல்லா பிடிச்சிக்கும். ரொம்ப களிமண் வேண்டாம், எந்த கல்லெல்லாம் இல்லாமல் சாஃப்ட் மண்ணாக எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இந்த குச்சியை நட்டுக்கலாம். இதில் நல்ல ஜெல் பரவி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஜெல் வந்து இந்த மண்ணிலேயே போயிடாமல் நம்ம எப்படி நட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நுழைச்சி விடுங்க. நீங்கள் இது இப்படியே டைரெக்டாக போட்டிங்கன்னா இந்த ஜெல்லெல்லாம் மண்ணிலேயே போயிடும். ஸோ இதை வந்து இப்படி வச்சுட்டு அப்புறமா இந்த மண்ணால் நல்லா வச்சுருங்க. நல்லா அமுத்தி விடுங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக ஆசையாக செடி நட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு குயிக்காக வேர் பிடிச்சி கிடச்சிரும். ஒரு மாதம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு நிழலான இடத்துல, வெயிலே இல்லாமல் நிழலான இடத்துல வச்சிங்கன்னா இது வந்து 1.5 மாதத்துக்குள்ளேயே வேர் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை எடுத்து நான் இப்போ ரீபாட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடியில் வேர் வந்திருக்கும். இப்போது இந்த கட் பண்ணின நுனி வந்து காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஜெல்லையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லை தடவி விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட சாஃப் ஃபங்கிசைடு இருந்ததுன்னா அதால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாஃப் ஃபங்கிசைடு. இதை வந்து கொஞ்சம் டாப்பில் இப்படி வச்சிங்கன்னா போதும். ஃபங்கஸ் வந்தோ இல்லாட்டா மற்ற தொற்று வந்தோ இந்த குச்சி வந்து பட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த கட் எண்டுலலாம் வச்சாலே போதும். இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிடலாம். இது கொஞ்சம் இந்த மண்ணில் இருந்ததுன்னா அதுலேயும் உங்களுக்கு தொற்று வராமல் இருக்கும், ஃபங்கஸ் வராமல் இருக்கும். அப்படியே வேர் பிடிச்சிக்கும். இப்போ இதை ஒரு 2 செடிகளுக்கு இடையிலேயே நிழலான இடத்துல இப்படி வச்சாலே போதும், அது வேர் பிடிச்சிக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கட்டிங்ஸ் மூலமாக எப்படி செடி வளர்க்கலாம், அப்படியே எப்படி ரீபாட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.